இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு செங்கக்கல்லே கட்டின வீடுங்க. நீங்க எதிர்பார்க்காம இந்த டிப்ஸ் நம்மளே உங்கள்ட்ட சொல்லலை, இப்போ சொல்றேன். இந்த வீடு ஃபுல்லா இதே செங்கல்ல கட்டின வீடு தான் அது. பாருங்க, இப்போ நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னா நம்ம பிரபலமான நம்ம திருச்சி அண்ணா நகர்ல தான் நம்ம இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளருக்காக நம்ம சொந்தமா நம்ம கட்டி கொடுக்குறோம். நம்ம வீட்டுமனை சந்தையோட வாடிக்கையாளருக்கு இந்த வீடை கட்டி கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா இந்த மனையோட அளவு பாத்தீங்கன்னா 1 சென்ட் தாங்க. நீளம் பாத்தீங்கன்னா 30 அடி, அகலம் 15 அடி, ஆக 450 சதுரடி தான் இந்த வீடு. இந்த வீட்டை கீழே மேலும் சேர்த்து 900 சதுரடி, அதாவது 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வீட்டை கட்டிட்டு இருக்கோம். வாங்க, வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ராதாகிருஷ்ணன். இப்போ நானே இருந்து இந்த வீட்டை கட்டிட்டு இருக்கேன். இது நம்ம வாடிக்கையாளருக்கு நம்மளாவே கட்டி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எப்படி கட்டியிருக்கோங்கிறத நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதுவும் மிகவும் குறைந்த ஒரு 1 சென்ட் நிலத்துல 15க்கு அகலம் 15, நீளம் 30 அடி, இந்த 450 ஸ்கொயர் ஃபீட்ல கீழையும் மேலையும் சேர்த்து 900 சதுரடியில் வீடு கட்டியிருக்கோம். அதை எப்படி பார்த்து நம்ம வாடிக்கையாளருக்கு எப்படி கட்டியிருக்கோங்கிறத நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பார்த்தா புரியும். நான் விளக்கமாக சொல்கிறேன். உள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கும் இது போல் வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் குறைந்த அளவில் சிறந்த முறையில் அருமையாக நாங்கள் பண்ணித்தரோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நல்ல சூப்பரான வீடு, இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். மேலும் வீடு கட்டுறதுக்கும் சரி, இல்லை மனம் வாங்குறதுக்கும் சரி, இல்லை வீடாக வாங்கணும்னாலும் சரி தான். நாங்கள் இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். வாங்க, வீட்டுக்குள்ளே போவோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வீடு விசாலமாக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இருக்கிற இடத்துல அருமையான படிக்கட்டு, நல்லா மேலே ஏறி வர மாதிரி 2 ஸ்டெப்பு வச்சுருக்கோம். அட்டாச்சு விண்டோவோட நிலை வச்சுருக்கோம். இது உள்ளே வர்றதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன்லையும் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம், அருமையான டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ள வந்தோடனே ஹாலு, ஃபுல்லாக ஹால். இந்த ஹால்லேயே வந்து அப்ஸ்டேருக்கு போகிறத படிக்கட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து ஹேண்ட்ரைல் வைக்க போகிறோம். இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணி பிரைமர் அடித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது ஹேண்ட்ரைல் இருக்குது. இது வந்து படிக்கட்டு, எஸ்எஸ்லேயே ஹேண்ட்ரைல் வந்துடும். படிக்கட்டு கீழே உங்களுக்கு இடம் வீணாகாத அளவுக்கு நம்ம இந்த சோபாலாம் போட்டுக்கலாம் அந்த இடத்துல. பாருங்க, ஒரே ஹாலில் மொத்தம் 3 விண்டோ இருக்கு பாருங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா தேக்க மரத்தான விண்டோ, அயன் கிரில் வச்சுருக்கோம். 3 கதவு வர மாதிரி விண்டோ. அது மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிபி பாக்ஸ், நம்ம இபியோட நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட டிபி பாக்ஸ் இதில் வந்து இங்கே நம்ம வால்லே வச்சுருக்கோம். ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு யாரும் பண்ணியிருக்காதது. இது பார்த்தீங்கன்னா சில பேர் மாடியில் ஏறி போக முடியாது, ஸோ கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு வசதியாக கீழே ஒரு காமன் டாய்லெட்டு. இந்த காமன் டாய்லெட்லையும் பார்த்தீங்கன்னா ஷவருக்கு தேவை ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஏர் வெண்டிலேஷனுக்கு வெண்டிலேட்டர் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸட் வைக்கிறதுக்கு தேவையான பைப் லைனும் நம்ம ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். டைல்ஸ் இப்போ வந்து வால் டைல் ஒட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது, வால் டைல் ஒட்டுறதோடு இருக்குது. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது வந்து கிச்சனுக்கு போகிற ஒரு பேசேஜ். இந்த கிச்சன் பேசேஜோட கீழே இங்கேயே பார்த்தீங்கன்னா போர் இடம் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே ஒரு போரை முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்து யாரும் பண்ண முடியாததை நம்ம பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போரை போட்டு கிச்சனுக்கு கீழே வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதுலேயே மோட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள மோட்டர் இருக்கு, நீர்மூழ்கி மோட்டரு. அதில் பாருங்க, இதுலேயும் 3 விண்டோ, 3 கதவு உள்ள விண்டோ, அருமையான விண்டோ. அதே தான் வுட்டு தேக்க மரம் விண்டோ, அயன் கிரில். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து மேலே தெரியுது பார்த்தீங்களா. இது தெரியாத அளவுக்கு நம்ம டைல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ற போது இதை பாக்ஸ் மாதிரி வடிவமைச்சு திறந்து பார்க்குற மாதிரி மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு போர் இருக்கிறத தெரியாத அளவுக்கு நம்ம மறைச்சு பண்ணிடலாம். வாங்க இப்போ சமையல் மேடை போட்டிருக்கோம். இது வந்து மேலே வந்து இப்போதைக்கு ஒரு கடப்பாசலாம் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது மேலே வந்து கிரானைட் டைல்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு தான் நம்ம சமையல் மேடை. அதுக்கு அதே போல காற்றோட்டமான ஒரு விண்டோ, சமைச்சா வெளியில போற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் காத்து போறதுக்கு. அது மட்டும் இல்ல, பாருங்க கப்போர்டு, கடப்பாசல பாலான கப்போர்டு, நிறைய ஜாமான்லாம் வச்சுக்கலாம், மளிகை ஜாமான் வைக்கிறது தேவையானது இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மேல பாத்தீங்கன்னா பரண் இருக்கு, பரணம் வச்சிருக்கோம் பாருங்க. லோ சீலிங்ல மேல வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம ஜாமானை வந்து தம் பண்ணி வச்சுக்கலாம்.
அதுக்கு தேவையான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. என்னடா அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. கீழே வந்து இன்னும் வெட்டிவே டைல்ஸ் போட போகிறோம். வாங்க மாடிக்கு போகலாம். இந்த ஸ்டேர் கேஸு ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து இன்னும் டைல்ஸ் போட போகிறோம். கிரானைட் டைல்ஸ் தான் போட்டு கொடுக்க போகிறோம். ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல தான் போட போகிறோம். வாங்க அப்படியே முதல் மாடிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த எண்ணெய் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் குறைவான அளவு தான். இதுலயே இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏரியா வந்து மிகவும் குறைவு. 15க்கு 30க்கு 15 தான். 450 ஸ்கொயர் ஃபீட். இதுலயே பார்த்தீங்கன்னா ஹாலு, கிச்சன், 2 BH, 2 பெட்ரூமு. மேலே வந்தோன்னா சின்ன பேசேஜ் பார்த்தீங்கன்னா 2 பேசேஜ். பேசேஜ்லேருந்து வெஸ்ட் சைடு குபேரன் மூலம் சொல்லுவோம் இல்லையா, வெஸ்ட் சைடு ஒரு பெட்ரூமு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசேஜில் தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ நிலம் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு நிலம் வச்சிருக்கோம். இந்த நிலைக்கு ப்ளஸ் டோர் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து இன்னும் வந்து டைல்ஸ் ஒர்க் முடியல. டைல்ஸ் ஒர்க் முடியவும் நம்ம வந்து ப்ளஸ் டோர் போட்டுடலாம். அருமையான ப்ளஸ் டோர் போடுறதா நம்ம பிளான் இது பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூம் க்ளோஸ் ஆகிருந்தா கூட இங்கே காற்று வேணும் இல்லையா, அதுக்காக இங்கே பாருங்க இந்த பேசேஜ்லேயே ஒரு விண்டோ, டபுள் டோர் உள்ள ஒரு விண்டோ பொறுத்திருக்கோம். அருமையான விண்டோ. இப்போ வாங்க உள்ள போகலாம். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, கிச்சன், காமன் டாய்லெட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் வேணுங்க, இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சரி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பிளான் பண்ணி கீழே வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம பெட்ரூம்ல போகலாம். இப்போ பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன் இந்த கபோர்டு இப்போ பெயிண்டிங் பண்றதோட இருக்கு. வால்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் பிரேமர் அடிச்சிருக்கோம். தரையில வந்து நம்ம வெட்டிவே டைல்ஸ் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்தே பாத்தீங்கன்னா வெளியில வர்றதுக்கு நம்ம அப்ஸ்டேர் போகணும். மொட்டை மாடிக்கு போறதுக்கு தேவை வழி இதுல வச்சிருக்கோம். பால்கனி வித் ஸ்டேர் கேஸ்க்கு போற வழி இது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்ஸ்டேர் போயிடலாம். அப்ஸ்டேர் போறதுக்கு தேவையான ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். படிக்கட்டோட இருக்கு. இந்த பிரம்மாண்ட மலைப்பிரிவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம திருச்சி புதுக்கோட்டை ஹைவேஸ்ல ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் அப்படின்றதுல இந்த மனைப்பிரிவில் 15 பிளாட்ல 3 சோல்ட் அவுட் பிளாட் சோல்ட் ஆயிருக்கு. எம்ஐடிக்கு ஆப்போசிட்லயும் பாரத சிட்டி, அண்ணா சிட்டி அமைஞ்சிருக்கு. இதுல உடனே வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை? தரமான தார் சிமெண்ட் ரோடு, ட்ரைனேஜ், ஈவி ஃபெசிலிட்டி, வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க மனைப்பிரிவு. உடனே நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. இதை விலை. சரி வாங்க நம்ம 2வது பெட்ரூம் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் போகிறோம். அதே பேசேஜ், நடுவில் பேசேஜ்லேருந்து ஈஸ்ட் சைடு போனோம்னா 2வது பெட்ரூம். இந்த 2வது பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அதே போல் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா 2 விண்டோ, 2 சைடும் 2 விண்டோ. காற்றுக்காக இந்த பக்கம் ஒரு நார்த் சைடு ஒரு விண்டோ, ஈஸ்ட் சைடும் ஒரு விண்டோ. இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. இது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் லாஃப்ட்டு, தேவையான பொருள் வச்சுக்கலாம். இப்போ அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா அதே தான். பெட்ரூம்குள்ள அட்டாச் டாய்லெட் தான் பண்ணி நின்றுட்டு இருக்கேன். இப்போ அட்டாச் டாய்லெட் இதே போல வால் டைல் ஓட்டுறதுக்கு தேவையான ப்ரொவிஷன் ரெடி பண்ணியிருக்கோம். வால் டைல் ஓட்ட போகிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இதே ஷவர், அதுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தேவையான பைப் லைனும் வச்சிருக்கோம். வாட்டர் லைனும் இருக்கு. மெயினா ஏர் வென்டிலேஷனுக்கு வென்டிலேட்டர் இருக்கு. பக்காவா வென்டிலேட்டர் இருக்கு. அதாவது வாஷ் பேசின் வைக்கிறதுக்கு தேவையான ப்ரொவிஷனும் இங்கே இருக்கு. வாஷ் பேசின் வச்சுக்கலாம். வாங்க நம்ம அப்ஸ்டேருக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அப்ஸ்டேருக்கு போகிறோம். இப்போ மொட்டை மாடிக்கு துணி துவைச்சு காய வைக்கலாம், வடகத்தில் போடுறதுக்கு நம்ம அப்ஸ்டேருக்கு போகிறதுக்கு அருமையான ஒரு ஸ்டெப். இது ஸ்டெப்பில் மேலே ஏறி வந்துடுறோம். மேலே வந்துட்டோம். இப்போ பாருங்க, இதில் மேலே வாட்டர் டேங்கு, குபேர மலையில் தான் வாட்டர் டேங்க் வைப்போம். மேலே வந்து வாட்டர் டேங்க் வரப்போகுது. இந்த இடத்துல வாட்டர் டேங்க் ப்ரொவிஷனுக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தரையெல்லாம் பூசியாச்சு. பாருங்க, பேரபெட்டும் நல்லா பண்ணியிருக்கோம். அருமையாட்டு பேரபெட்டு கைப்பிடிச்சு. மழை தண்ணி போகிறதுக்கான பைப்பு இங்கே வச்சுருக்கோம். தண்ணி போகிறதுக்கு தேவையானது மழை தண்ணி பைப்பு இங்கே வச்சுருக்கோம். டேங்க்கு, வாட்டர் டேங்க் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஸ்டேர் கேஸோட க்ளோஸ் பண்ணுறது தான். அது மேலே ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மாடிப்படி கூண்டு அடைச்சி மேலே வச்சுருக்கோம். இதில் ஒரு கேட் ஒன்று வரும், அயன் கேட்டு, சேஃப்டி கேட் ஒன்று வந்துடும். இதில்
இதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் வந்து கீழே போர் இருக்கிறதுனால இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வந்துடும். ஸோ வாட்டர் டேங்க் உள்ள ப்ரொவிஷன் தான் அது. பார்த்தீங்கன்னா இந்த வீடு மிகவும் குறைந்த மனை அளவு. இந்த குறைந்த மனை அளவுல இந்த அளவுக்கு வாடிக்கையாளரோட விருப்பத்துக்கு இறங்க நம்ம ஸ்பேசியஸை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்த வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இதே போல குறைந்த இதாதான் சரிதான், இல்லை பெரிய அளவுல செய்யறதா இருந்தாலும் சரிதான், நம்ம செஞ்சு கொடுக்குறது நாங்கள் காத்திருக்கோம். இந்த ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க எங்க மிஸ்டர் கால் கொடுங்க. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் வந்து நல்ல சிறந்த முறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை வீடு வேணும்னாலும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அதே போல் மனம் வேணும்னாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் வீடு விட்டுமனையில் நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசுங்க, தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.